Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா prove sin theta plus secant theta the whole square equal plus cos theta plus cosecant theta the whole square equal to 1 plus secant theta plus cosecant square theta அப்படிங்கறத வந்து prove பண்ண போறோம். So first வந்து நம்ம as usual LHS side எடுத்துக்கிறோம். இந்த LHS side வந்து பார்த்தோம் அப்படின்னா sin theta plus secant square theta இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து விரிவாக்குறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரப்போம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா. அடுத்து வந்து பார்த்தோம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் கொசிக்கன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த டேர்மையும் வந்து விரிவாக எழுதிக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா plus 2 sin theta secant theta plus cos square theta plus cosecant square theta plus 2 cos theta cosecant theta. இப்போ இதில் sin square theta plus cos square theta ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இதை நான் ஒரு டேர்மாகவே எழுதிடுறேன். அப்படி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, அதே மாதிரி இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ் 2 காஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. அடுத்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா, இங்கே 2 காஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சைன் காஸ் அந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சீக்கன் தீட்டாவை வந்து நம்ம காஸ் தீட்டாவை மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு இந்த 1 பை சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாம் ப்ளஸ் 2 காஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த கொசிக்கன் தீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 1 பை கரெக்ட். ஸோ இதை வந்து 1 பை சைன் தீட்டான்னு எழுதுவோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இது என்ன ஆயிரும் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வந்துடும். இப்போ அடுத்து 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வந்துடும். இப்போ அடுத்து இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதனால் இங்கே மேலே வந்துட்டு சைன் தீட்டாவால் மேலேயும் கீழேயும் சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே மேலேயும் கீழேயும் காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு இங்கே வந்து சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு மேலே காஸ் தீட்டா. ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2. சரி, இங்கேயும் வரும். வெளியே எடுத்தோம்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இதில் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்
cosecant square theta plus 2 sin square by cos plus cos square theta ஓட வேல்யூ 1 sin theta cos theta. இந்த 1 by sin theta அதே மாதிரி cos theta என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 by sin theta வந்து cosecant theta ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து 1 by sin theta into 1 by cos theta ன்னு எழுதலாம். அப்படி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு cosecant theta ஒரு டேர்மாகவே நான் எழுதிடுறேன் 1 by sin theta into 1 by cos theta. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு என்ன இருக்குது 1 plus secant square theta plus cosecant square theta இருக்குது. இப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா 2 வந்து காமனாக வெளியே இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். இந்த 1 by sin theta வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் cosecant theta, அதே மாதிரி 1 by cos theta வந்து secant theta. ஸோ அதனால் cosecant theta into secant theta. இப்போ இதை நம்ம இது பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம் cosecant square theta plus 2 secant theta cosecant theta. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ab. ஸோ இப்போ பிரித்தோம்னா 1 ப்ளஸ் a plus b தி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வரும் secant ஸ்கொயர் theta ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தோம்னா cosecant. ஸோ ஏவோட வேல்யூ வந்து secant theta, அதே மாதிரி பியோட வேல்யூ வந்து cosecant theta. அப்போ a plus b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும்போது secant theta plus cosecant thetaன்னு வந்துடும். இப்போ நமக்கு RHSல என்ன ப்ரூவ் பண்ணோம் 1 plus secant theta plus cosecant theta தி ஹோல் ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ therefore LHS equal to RHS. Hence it is proved. ஸோ பார்க்கும்போது நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சிம்பிளாக இங்கே அல்ஜீப்ராவில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ட்ரிக்னாமெட்ரி சம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் 1 by 1 வந்துட்டுருக்கு. ட்ரிக்னாமெட்ரி மட்டும் இல்லாமல் 10th 9th மேக்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.